வாசவி தேவி வரலாறு. ஒரு ஊரில் விருபாட்சன் வாசம்பா என்ற தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். இவர்கள் குழந்தை செல்வம் வேண்டி இறைவனை விடாது வழிபட்டு வந்தனர். இறைவனை வழிபட்டதன் பயனாக இவர்களுக்கு குசுமாம்பிகா என்ற பெயரில் பார்வதி தேவியும் சிரேஷ்டி என்ற பெயரில் சமாதி மகரிஷியும் பிறந்தனர். குசுமாம்பிகா அழகும் அறிவும் கொண்ட கன்னியாக வளர்ந்து நின்றாள். இந்த குசுமாம்பிகா என்ற வாசவியின் அழகை கண்டு விஷ்ணுவர்தன் என்ற மன்னன் அவளை மணம் முடிக்க விரும்பினான். மன்னன் தனது விருப்பத்தை வாசவியின் பெற்றோர்களிடம் தெரிவிக்க அவர்களது குலப்படி அவளை மணமுடித்து தர இயலாது என்றும் தன் குலத்தவர்களை ஆலோசிக்க வேண்டும் என்று வாசவியின் தந்தை கூறிவிட்டார். ஊரில் உள்ள ஆலயத்தில் அவரது குலத்தவர்கள் 714 பேர் ஒன்று கூடினார். அவர்களில் 612 பேர் மன்னனின் விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவித்தும் மீதமுள்ள 102 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கவே 612 பேரும் ஆலயத்தை விட்டு வெளியேறினர். தனது திருமணத்தில் இத்தனை குழப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதைக் கண்ட வாசவி மனம் உடைந்து தான் இப்புவியில் வாழக்கூடாது என்றெண்ணி அக்னி வளர்த்து அதில் குதித்து உயிர் நீத்தாள். தங்களால் தான் இந்த தவறு நிகழ்ந்தது என்று வருந்திய 102 பேர் அதே அக்னியில் உயிர் நீத்தனர். இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நாம் தானே என்று நினைத்த விஷ்ணுவர்த்த மன்னனும் உயிர்விட்டான். வாசவியாக பிறந்து வளர்ந்து அக்னியில் குதித்த பார்வதி தேவி அவர்களுக்கு காட்சி தந்து அருளினாள். அன்று முதல் மக்கள் பார்வதி தேவியை தங்கள் குலதெய்வமாக வாசவி கன்னியா பரமேஸ்வரி என்ற பெயரில் வழிபட ஆரம்பித்தனர்.